வணக்கம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர். சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் அப்படின்ற சேனல் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம பாடி லாங்குவேஜ், அதாவது உடல் மொழின்னு சொல்லக்கூடியது, நம்மளோட உடல் மொழி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு உள்ள அர்த்தம் ஒழிஞ்சிருக்கு. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு பாடி லாங்குவேஜ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னாக்கா, நம்ம சில மனிதர்களை பார்ப்போம், இல்லை நம்மளே கூட நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய டைமில் என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கைகளை நம்ம பேக்கெட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு நம்ம நிற்கிறது, நடக்கிறது, பேசுகிறது, மற்றவங்களோட பேசும்போது பழகும்போது பேக்கெட்டுக்குள்ளே கையை வச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள், அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் அந்த வீடியோ விளக்க போகுது. பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சுருக்கிறதுக்கான நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சில ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சொல்லப்படுற சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் அந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஒருத்தர் பேக்கெட்டுக்குள்ளே கை வச்சிட்ருக்காரு அப்படின்னாக்கா, அது முழு கைகளையும் ஃபுல்லாக வச்சிட்ருக்காரு அப்படின்னாக்கா, எல்லா விரல்களும் உங்களுடைய பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம சில நபர்களை பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்குனாக்கா, அவங்க ஒரு பாதுகாப்பின்மை அல்லது தன்னம்பிக்கையின்மை போன்ற விதமான நெகட்டிவான விஷயங்கள் இருக்கிறதா இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அது ஒரு இன்செக்யூரிட்டின்னு சொல்லக்கூடியது. நான் சேஃப்டியான ஒரு இடத்துல இல்லை, நான் பாதுகாப்பாக இல்லை, நான் ஒரு நம்பிக்கை தன்மை குறைவாக இருக்குது, இந்த மாதிரியான தன்மைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுவே பார்த்திங்கனாக்கா, சில பேர் கைகளை பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கனாக்கா, அவங்களுடைய கைகள் உள்ளே இருக்கும், மற்ற விரல்கள் உள்ளே இருக்கும். ஆனால் அவங்களுடைய விரல் மட்டும், அந்த கட்டை விரல் மட்டும் பார்த்திங்கனாக்கா வெளியே தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுடைய கட்டை விரல் வெளியே தெரியும், மற்ற 4 விரல்களும் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இப்படி விட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக பார்த்துக்கிட்டு நடப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ இதுவும் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தானே, ஒரு இன்செக்யூரிட்டி தானே, பாதுகாப்பு இல்லாமல் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷயங்கள் என்னென்னா, ஒரு ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது ரொம்ப ஒரு ஹை ஸ்டேட்டஸ் உள்ள இண்டிவிஜுவல்ஸ், ரொம்ப ஹை ஸ்டேட்டஸான ஒரு பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி நினைப்பாங்க. கட்டை விரல் வெளியே இருக்கும், மற்ற விரல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிற 2வது விஷயம். இப்போ 3வது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் என்னென்னா, கட்டை விரல் மட்டும் உள்ளே இருக்கும், மற்ற 4 விரலும் வெளியே இருக்கும். நல்லா கவனிங்க. கட்டை விரல் தூக்கி பேக்கெட் உள்ள சொல்லி வச்சுருப்பாங்க, 2 பேக்கெட்லேயும் 4 விரலும் வெளியே தெரியும். ஸோ இதுதான் நான் சொல்கிற 3வது விஷயம். இந்த விஷயங்கள் என்னென்னாக்கா, மறுபடியும் அதே தான், லோ கான்ஃபிடென்ஸ், ஒரு நம்பிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த வீடியோவில் 3 விதமான விஷயங்கள் பார்த்துருக்கேன். எல்லாமே இந்த நம்பிக்கையுடைய அல்லது பாதுகாப்பின்மை தொடர்புடைய விஷயங்களாக தான் கருதப்படுது. ஸோ இப்போ இது சில ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் சில ஆர்டிகல்ஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஒரு தனிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு அவேராக இருக்க மாட்டோம். நம்ம கை எப்படி இருக்குது, உள்ளே இருக்கா, விரல் வெளியே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா டைம்லையும் அவேராக இருக்க முடியுது. ஆனால் நம்மளுடைய பிரெயின் எல்லா டைம்லேயும் ஒரு அவேராக இருக்கும், ஒரு கவனத்தோடையே இருக்கும். நம்ம மனசில் என்ன விதமான ஃபீலிங்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய உடல் அசைவுகளும் விரல்களும் நம்முடைய செய்கைகளும் நடைபெறும். ஸோ இதுதான் மற்றவங்களால் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. மேக்ஸிமம் மற்றவங்ககிட்ட பேசும்போது பேக்கெட்டில் கை விடாமல் கைகளை வெளியே வச்சு பேசுகிறதே ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் அது பெட்டர்னு நினைக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி நான் அந்த வீடியோ முற்று வைக்கிறேன். என்னென்னாக்கா, சில விஷயங்கள், சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுனாக்கா, பேக்கெட்டில் கை விட்டுட்டு பேசுகிறது நபர் ஒரு சமுதாயத்துக்கு எதிரான ஒரு நபர், அதாவது ஆன்டி சோஷியல்னு சொல்லுவாங்க. அதாவது ரூல்ஸை மதிக்காதவங்க, இல்லை ரூல்ஸுக்கு எதிராக செயல்படுறவங்க, இல்லைனா எதை ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்யணும்னு நினைக்கிறவங்க, இது ஒன்றையும் சீக்கிரம் செஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்கள் ஒரு கையை உள்ளே விட்டு பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டாக சில நபர்களும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதிகமாக வெக்கப்படுறவங்க, கூச்சப்படுறவங்க, கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவங்க, இவங்க கூட கைகளில் பேக்கெட்டுக்குள்ளே வச்சு பேசுகிறதுக்கான பழகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் எல்லா விதமான காரணங்களையும் இந்த வீடியோவில் நான் விலைக்கு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கணுன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீப் இன் டச். Thank you for watching.